கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 15:7 மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆமென். ஆண்டவருக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியை தருகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்முடைய மனம் திரும்புதல். ஆமென். அப்போ பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை ரொம்ப சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நீங்களும் நானும் நினச்சோம்னா, நான் மனம் திரும்ப கர்த்தருடைய இருதயம் மகிழும். அது பரலோகத்தையே சந்தோஷப்படுத்தும் அப்படின்னா, பரலோகத்தில் பிரதானமாக இருக்கிற ஆண்டவரை அது எவ்வளோ சந்தோஷப்படுத்தும் யோசிச்சு பாருங்களேன். அப்போ ஆண்டவரை ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்முடைய மனம் திரும்புதல். மனம் திரும்பி அவர்கிட்ட திரும்பி வர்றோம் பார்த்தீங்களா, அது அவரை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். மூத்த குமாரன், இளைய குமாரன் 2 பேரும் தகப்பனோடு கூட தான் இருந்தாங்க. ஆனால் ஒருத்தன் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, இளைய குமாரன் தகப்பனுடைய ஆஸ்திகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் என்ன செஞ்சிட்டான், தூர தேசத்துக்கு போய் ஒரு பாவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கடைசியில் அந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது தன்னுடைய தகப்பனை நினைக்கிறான். நினைத்து மனம் திரும்பி அவன் திரும்பி வர்றத ஓமையாக கர்த்தர் சொல்லி இருப்பார். ஆமென். இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் 2 பேருமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆமென். 2 பேருமே தகப்பனுடைய பிள்ளைகள் தான். அப்போ ரட்சிக்கப்பட்டவங்க தான் 2 பேருமே. அதே தான். அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களும் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்ம நினைக்கிறோம் ரட்சிக்கப்பட்டுட்டா ஒரு தடவை மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டுட்டா அதுக்கப்புறம் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் பரிசுத்தமாயிட்டேன், நான் நீதிமானாக்கப்பட்டுட்டேன். ஆமாம், நம்ம நீதிமானாக்கப்பட்டது எப்படி நீதிமானாக்கப்பட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சிலுவையில் சிந்திய சொந்த ரத்தத்தினால நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, எந்த கிரியைகளுமே செய்யாமல் அவருடைய கிருபையினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதை நம்ம ஏற்றுக்கொண்டதுனால, அதாவது என் பாவத்துக்காக அவர் மரித்துட்டாரு, ரத்தம் சிந்திட்டாரு அப்படின்னு ஏற்றுக்கொண்டது நிமித்தமே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அப்படி இலவசமாய் கிடைத்த அந்த மன்னிப்பும் ரட்சிப்பும் நம்ம தக்க வைத்து கொள்ளணும் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த ப்ராசஸில் நம்ம மனம் திரும்பி கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா ரட்சிப்பு இலவசமாக கிடச்சிருச்சு. ஆனால் ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் சரிப்படுத்தி நம்மளை ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம பரலோகத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் நாம் நம்மை சரி செய்து மனம் திரும்ப பரலோகம் சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கும். நம்மை ரட்சித்த ஆண்டவரும் சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பார். பாருங்களேன், தன்னுடைய மகன்தான், ஆனால் அவன் மனம் திரும்பி வந்த பொழுது ஆண்டவருக்கு எவ்வளோ சந்தோஷம், அந்த தகப்பனுக்கு எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா. அவன் நடந்து வந்து கொண்டு இருக்கும்போது இவர் ஓடி போய் என்ன செய்கிறார், தன்னுடைய மகனை அணைத்து கொள்ளுகிறார். இதுதான் ஆண்டவருடைய அன்பு. நம்ம மனம் திரும்ப அவருடைய அன்பு நம்ம மேலே என்ன செய்ய ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்ததை விட பெருக ஆரம்பிக்கும். ஆமென். அவருடைய பிள்ளைகளை ஆனதுக்கப்புறமும் நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம சரி செய்து கொள்ளும் பொழுது, திருத்தி கொள்ளும் பொழுது, ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கிட்ட கேட்டு செய்யும் பொழுது, நாம் செய்த தவறுகளுக்காக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதில் மனம் திரும்பி அதை விட்டுவிடும் போது அவருடைய இருதயம் நம்மை குறித்து என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரே காரியம் என்ன தெரியுமா, அவர்கள் செய்த பாவமான வாழ்க்கையிலிருந்து அவங்க மனம் திரும்பி மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வரணுங்கிறது தான். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்ப மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மக்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் சின்ன சின்ன காரியங்கள்லேருந்து நீங்கள் மனம் திரும்ப ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் உங்களுக்கு உணர்த்த ஆரம்பிப்பார். நம்ம தவறு செய்கிற காரியங்கள், குறைகளோடு இருக்கிற காரியங்கள், பிழைகளாக இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு உணர்த்த ஆரம்பிப்பார். உணர்த்த நாம் மனம் திரும்ப நம்மை குறித்து பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அதே நேரத்தில் ஆண்டவருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். கர்த்தர் நம் பேரில் மகிழ்ச்சியாக இருப்பார். நம் மத்தியில் வந்து அமர்ந்திருப்பார். அவர் நம்மை இன்னும் ரட்சிப்பார். நித்திய ரட்சிப்புக்குள்ளே நம்மை நடத்துவார். நாம் ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை இந்த நாளில் ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் மனம் திரும்பி உம்மை சந்தோஷப்படுத்த தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தையும் கீழ்ப்படுகிற இருதயத்தையும் தாழ்மையுள்ள இருதயத்தையும் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.